காவேரி விஜய் கிட்ட கமிஷன் பணத்த கேட்கறாங்க. அதுக்கு விஜய் சொல்றாரு, "என்கிட்ட பணம் இப்ப இல்ல. அப்புறமா தரேன்" அப்படின்னு சொல்லிட்டு. "அதெல்லாம் தெரியாது. எனக்கு இப்பயே பணம் வேணும்" அப்படின்னு சொல்றாங்க. "என்கிட்ட பணம் இல்ல" அப்படின்னு சொல்றாரு. "இல்லையே பணம் பார்த்தனே இருந்துச்சே" அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க. "என்ன பணத்தெல்லாம் நீ பார்த்தியா? அது இன்னொருத்தவங்களுக்கு குடுக்கறதுக்காக நான் வச்சிருக்கேன்" அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாரு. "இப்ப எனக்கு பணம் குடுங்க" அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க. "சரி செக்க தரட்டுமா?" அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாரு. "எனக்கு செக்கெல்லாம் வேணாம். எனக்கு கேஷா தான் வேணும்" அப்படின்னு சொல்றாங்க காவேரி. "அப்படியா சரி இந்தா" அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட இருக்க பணத்த எடுத்து குடுக்குறாரு. அத வாங்கிக்கிறாங்க. வாங்கிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அப்படியே கவுண்ட் பண்றாங்க. "என்ன பணத்த நீ எண்ணிலாம் பார்த்துட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்கிறாரு. "ஆமா கரெக்ட்டா இருக்கணும்ல கணக்கு. அதனால தான் நான் எண்ணி பார்க்குறேன்" அப்படின்னு சொல்லிட்டு காவேரி எண்ணி பார்க்குறாங்க. "ஓகே, ஓகே கரெக்ட்டா இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போயிட்டுருக்காங்க. கங்கா, குமரன் 2 பேருமே ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. வீட்டுக்கு கூட போகல. துணியெல்லாம் தச்சிட்டு இருக்காங்க. அப்ப கரெக்ட்டா அவங்க அம்மா சாப்பாடு எடுத்துட்டு வராங்க. "நீங்க எதுக்காக எடுத்துட்டு வந்தீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு குமரன் கேட்கறாரு. "ஆமா நீங்க சாப்பிட வரல. அதனால தான் நான் எடுத்துட்டு வந்தேன்" அப்படின்னு சொல்றாங்க. எல்லாருமே சேர்ந்து சாப்பிடுறாங்க. சாப்பிட்டுட்டு அவங்க அம்மாவும் கூட ஹெல்ப் பண்றாங்க. "நீங்க எதுக்காக பண்றீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு குமரன் கேட்கறாரு. "பரவால்ல மாப்பிள இதுல என்ன இருக்கு? நானும் ஹெல்ப் பண்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கூட ஹெல்ப் பண்றாங்க. ஹெல்ப் பண்ணிட்டு வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்தோனே அவங்க தங்கச்சி சொல்றாங்க, "நான் இனிமே காலேஜுக்கு போக மாட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு. "ஏன்?" "இல்ல ஃபீஸ் கட்டலன்னா நான் போக மாட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. "அதுக்காக இதுக்கு ஒரு 2 டேஸ் டைம் கேளு. கண்டிப்பா கட்டிடலாம்" அப்படின்னு சொல்றாங்க. "அதெல்லாம் வேணாம். அந்த 2 டேஸ் கழிச்சு நான் போறேன். நான் போமாட்டேன் காலேஜுக்கு" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாரி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ள காவேரி வராங்க. "நீ காலேஜுக்கு போகலாம். பணம்லாம் ரெடியா இருக்கு. இந்தா எடுத்துக்கோ" அப்படின்னு சொல்லிட்டு குடுக்குறாங்க. "வேணாம் எங்களுக்கு இந்த பணம் வேணாம்" அப்படின்னு சொல்லிட்டு காவேரியோட அம்மா சொல்றாங்க. "ஏம்மா அப்படி பேசிட்டு இருக்க? அப்படிலாம் பேசாத. தயவு செய்து பேசாத. நான் பணத்த எடுத்துட்டு போயிட்டேன்ல, அந்த பணத்த தான் நான் கொஞ்சம் கொஞ்சமா குடுக்குறேன்" அப்படின்னு சொல்லிட்டு காவேரி குடுக்குறாங்க. அத வாங்கிட்டாங்க. ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அவங்க தங்கச்சி. "பணம் கிடைச்சிருச்சு. நான் காலேஜுக்கு போயிடுவேன்" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. அப்ப கங்கா சொல்றாங்க, "நானும் பணத்துக்கு தான் கேட்கலான்னு இப்ப போலான்னு இருக்கேன்" அப்படின்னு சொல்லிட்டு. "சரி பரவால்ல. அக்கா தான் பணம் குடுத்துட்டாங்கல்ல. இதுல என்ன இருக்கு? அவ என்ன அவ வீட்டு பணத்தையா குடுத்தா? நம்ம கிட்ட இருந்து எடுத்துட்டு போன பணத்த தானே கொஞ்சம் கொஞ்சமா குடுக்குறா" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்றாங்க. "சரி இந்த பணத்த எடுத்துட்டு போய் நான் வந்து காலேஜுக்கு ஃபீஸ் கட்டுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா போறாங்க. காவேரி போறாங்க. அப்போ விஜய் சொல்றாரு, "நம்ம ஒரு ஃபங்ஷனுக்கு போகணும்" அப்படின்னு சொல்லிட்டு. "நான் வரல" அப்படின்னு காவேரி சொல்றாங்க. "அப்ப எனக்கு ஒரு வேல குடுங்க. நான் வரேன்னு" சொல்றாங்க.